பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அப்புறம் இந்த இயர் 2025 நம்ம எண்டுக்கு வந்தாச்சு, லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. அப்போ நம்ம ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் அந்த நியூ டெஸ்ட்மெண்ட், பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, அதை பத்தி நம்ம பார்த்துருந்தோம். பழைய உடன்படிக்கையில எப்படின்னா, இப்போ யோபு கூட சொல்றாரு, இப்போ நான் பாவம் செய்தனோ இல்லையோ அப்படின்னு சொல்லி அவரு வாரந்தோறும், மாதந்தோறும், வருஷந்தோறும் பலிகளை செலுத்தினார். ஆனா நம்ம என்ன செலுத்த போறோம்? ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏற்போம். நன்றி சொல்லணும்னா எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது. இப்போ ஐரோப்பா தேசத்துல வந்து நம்ம கொரோனா தெரியும், தேர்ட் வேவ் கொரோனா வந்தது. அப்போ வந்து அங்க இருக்கிற ஒரு மனிதர் வந்து ஒரு இன்சிடென்ட் மாதிரி எழுதுறாரு. இப்போ அவருக்கு வந்து ஆக்சிஜன் தட்டுப்பாடு வந்துச்சு. அந்த கொரோனா தேர்ட் வேவ்ல எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. சரி, ஆக்சிஜன் சிலிண்டர் வேணும் அப்படின்னு சொல்லி 10 days அவர் வந்து மருத்துவமனையில வச்சிருந்தாங்க. அப்போ மருத்துவமனையிலிருந்து வெளில வரும்போது பில் தராங்களாம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஆக்சிஜன் வந்து $1000, 10 daysக்கு $10,000 பிளஸ் பெட் சார்ஜ் அதெல்லாம் சேர்த்து ஒரு 500, அதாவது $10,500 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு நினைவு வந்துதான். இப்போ அவர் வந்து கிறிஸ்டின் தான், சர்ச்சுக்கு தான் வருவாரு அந்த மாதிரி. அப்போ $10,500 சொல்றாங்கன்னா அவர் வந்து ஒரு நினைப்பு வந்துதான். நான் வந்து அவருக்கு வயசு 50, இவ்வளவு வருஷமா என்ன இப்போ 10 daysக்கு ஆக்சிஜன் செலவாகுது 10,500 அந்த மாதிரி செலவாச்சு. இப்போ 50 வருஷம் நான் வந்து வாழ்ந்தேனே, அப்போ ஆண்டவர் தான் என் ஜீவ சுவாசத்தை தந்தாரு. அப்போ அவருக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாரு. ஆண்டவர் நன்றி பலிகள் அந்த மாதிரியே எடுக்கிறாரு. அப்போ நம்மளும் பாத்தீங்களா, இப்போ நம்ம வந்து ஆண்டவரை கண்ணின் மணி போல இப்போ இத்தனை வருஷம் நம்மளை பாதுகாத்து வந்தாரு. கொரோனா என்ன வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருந்தாரு. இப்போ சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வசனம் இருக்கு, அது நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாடு பக்கம் 316, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். அப்போ ஒருவன் துன்பமா இருந்தா ஜெபம் பண்ணுங்க. இல்ல நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா பரவாயில்ல, சங்கீதம் பாருங்கள், கர்த்தருக்கு பாட்டு பாருங்கள். அப்போ இந்த இயர் எண்ட்ல இதான், எப்போதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம் பெலன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ.